ஹாய் எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். நானும் ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ பேக் டு பேக் ஒர்க் வேறு இருந்துகிட்டே இருந்துச்சு. ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த vlog வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு ரேண்டம் டே இன் மை லைஃப் மாதிரி தான் இருக்கும். ஸோ ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி இல்லை. வீட்டில் டே டு டே லைஃப்பில் நமக்கு என்ன ஒர்க்ஸு, அன்றைக்கி டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறது தான் இந்த vlogல வந்து கிளிப்ஸ் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விஷயங்கள் தான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும்னா நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான். பட் வந்து இந்த மாதிரிலாம் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போய் உங்கள் ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணி உங்கள் லைஃப் அப்டேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ பிடிக்காத விஷயங்களுக்கு எப்போவுமே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, பிடிக்குன்னா நீங்கள் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஓகே, அன்றைக்கி டே வந்துட்டு என்னென்னா ஒரு ரெய்னி டே மாதிரி தாங்க போச்சுங்க. ஆனால் இங்கே வந்து மழை வந்துச்சுன்னா எப்படி தெரியுமா இருக்குது? கம்பேர் பண்ணணுன்னா நம்ம இந்தியாவுக்கும் இங்கேயும் வந்து ஹைஜீன் கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கே பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உடனே வந்து என்னை திட்டக்கூடாது. நீ இங்கேருந்து தானே அங்கே போனேன், இங்கே எதுக்கு எடுத்தாலும் ஃபின்லாண்ட் அழகாக இருக்குது, அங்கே ஹைஜீனாக இருக்குது, அங்கே சூப்பராக இருக்குதுன்னு சொல்கிற அந்த மாதிரிலாம் வந்து நினச்சிக்காதீங்க. பட் நம்ம அங்கே இருந்துட்டு வந்திருக்கோம். சில விஷயங்கள் வந்து இந்தியா தான் பெஸ்ட்டு ஆப்வியஸாக. பட் சில விஷயங்கள் வந்து இங்கே யூனிக்காக இருக்குல்ல. நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது இப்போ மழை வருதுன்னா நம்ம ஊரில் எப்படி இருக்கும்? நமக்கு என்ன மைண்டுக்கு ஞாபகம் வரும்? ஃபஸ்ட்டு வந்து பவர் கட் பண்ணுவாங்க கரெக்டாக. அதுக்கப்புறம் என்ன, டிராஃபிக் இருக்கும். அப்புறம் ஸ்கூல்லேருந்து எனக்குலாம் ஞாபகம் இருக்குது, ஸ்கூல்லேருந்து வரும்போது செப்பலில் நடந்தால் பின்னாடி என் ட்ரெஸ் ஃபுல்லாக சேர் தான் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நிறைய இருக்குது. சின்ன குழந்தையா இருக்கும்போது விளையாடிருக்கேன் நானும் மலையில். பட் ஒரு ஒர்க்கு போகிறோம், ஒரு அம்மா அப்புறம் ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணும்போது நமக்கு மெயினாக வீட்டில் வந்து சமைக்கணும், இது பண்ணணும், ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்ஸ் தான் வந்து ஞாபகம் வரும். அந்த மாதிரி சினாரியோஸ்க்கு மழை வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்கள் தான் நமக்கு இந்தியாவில் வந்து இதுவாகும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருமே அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. சம்மராக இருந்தாலும் சரி, வின்டராக இருந்தாலும் சரி. இங்கே வின்டர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா, வின்டர் வரட்டும் இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் வரும், நான் வந்து ரெகுலராக உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க இங்கே சர்வே பண்ணுறதே. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டம் இங்கே வந்து சர்வே பண்ணுறது வின்டர் டைமில். வெளியே போகவே முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி தான் இங்கே இருக்கீங்க? வந்த புதுசுலலாம் எனக்கு அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் வந்து இங்கே எதுவாக இருந்தாலுமே அவங்க என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ மழை வந்துருச்சுன்னு நான்லாம் அன்றைக்கி ஸ்கூலுக்கு கொடை எடுத்துகிட்டு போனேன். ஆனால் அவங்களாம் அப்படியே நினச்சிட்டே வராங்க. என்ஜாய் பண்ணணும் கிளைமேட்டை அப்படின்ற மாதிரி தான் இங்கே இருக்க பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லாம் ஒவ்வொரு மொமெண்ட்டையும் லைஃப்பில் என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. இது சொல்கிறதுக்கு கேட்குறதுக்கு போர் அடிக்கலாம். பட் அது ஆப்வியஸாக பார்த்து நம்ம லைஃப்பில் அதை இன்க்ளூட் பண்ணும்போது சில சேஞ்சஸ் வந்து நம்ம லைஃப்பில் நடக்கும்போது அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி மதியமாக போய் பாப்பாவை டே கேர்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய பிளானாக வந்து இருந்துச்சு. பட் வந்து வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம போனோன்னா அவள் வந்தானா அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்குங்கிறதால நான் வந்து இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் டே கேருக்கு வந்து நம்ம ஃபுட்டு கொடுத்து அனுப்பணும், அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் கிடையாது. ஸோ அங்கேயே சாப்பிட்டுப்பா. அதனால நான் வீட்டு வேலை மட்டும்தான். இங்கே ட்ரெஸ் வாஷிங்கும் வந்து வாஷிங் மிஷின் இருக்குது. மற்றபடி இங்கே வெசல் வாஷ் பண்ணுறது, வீடு க்ளீன் பண்ணுறது, இது மட்டும்தாங்க நான் இங்கே பார்க்குற வேலை. ஸோ வேறு எதுவும் வேலை இல்லை நான் காட்டுறதுக்கு. இது 2 தான் நான் வீட்டில் வேலை பார்ப்பேன். அதுக்கப்புறம் வந்து ஆனால் எனக்கு டைமே இருக்காது தெரியுமா? ஒரு டே ஃபுல்லாக எனக்கு வேலை பார்க்குற மாதிரி, வீட்டில் வேலை பார்க்க மாட்டேன். பட் எனக்கு பேக் டு பேக் ஒர்க் இருக்க மாதிரியே இருந்துகிட்ருக்கும். சிஸ்டமில் ஒர்க் பார்க்குறது, அப்புறம் வேறு சில விஷயம்லாம் நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்யூச்சரில். ஸோ அந்த மாதிரி எனக்கு பேக் டு பேக் ஒர்க் இருந்துகிட்டே இருக்கிறதால கொஞ்சம் டயர்டாக தான் போகும். பட்டு எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு இப்போதைக்கு லைஃப் எனக்கு.
டே கேருக்கு நம்ம இஷ்டமா ஃபுட்டு கொடுக்குறதா கொடுத்து அனுப்பலாமான்னா அப்படிலாம் கிடையாது. கம்பல்சரி வந்து நம்ம கொடுத்து அனுப்பக்கூடாது. இங்கேயே வந்து ஸ்கூல்ஸ்லேயே பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, அப்புறம் மதிய ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துருவாங்க அவங்களே. இங்கே வந்து நம்ம ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்பைசிலாம் அதிகமாக போட்டு சமைப்போம். இங்கே வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஆனால் வந்து ஹெல்தி பேலன்ஸ்டு மீலாக இருக்கும் இங்கே. இன்னொன்று வந்து பசங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா நம்ம ஊட்டி வளர்த்துருப்போம். இங்கே வந்து அவங்களே எடுத்து சாப்பிட்ணும். இன்னொன்று இங்கே கம்பல் பண்ண மாட்டாங்க. உனக்கு பசிச்சிச்சுன்னா நீ சாப்பிட்லாம், அந்த மாதிரி தான். சாப்பிடு அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக இருந்தாலும் போக போக வந்து நிறைய கிராஜுவலாக டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவள் ஒர்க் அவளே பார்த்துக்கிறது, ஈஸியாக அடாப்ட் ஆகிற எல்லா விஷயத்துக்கும் ஷேர் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து டே கேர் போன அப்புறம் வந்துருச்சு. இங்கே இருக்க பீப்புள்ஸ் மாதிரியே இவளும் வந்து வளர ஆரம்பிச்சிட்டா. ஸோ ஒரு அம்மாவாக பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் எனக்கு இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு 2-3 பேர் வந்து யூடியூப்க்கு டிப்ஸ் கேட்குறீங்க. என்கிட்ட நான் என்ன டிப்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம சேனலே வந்து மானிட்டைஸ் ஆகிருந்தது. பட் வந்து நம்ம ரெகுலராக வீடியோஸ் போடாமல் கேப் விட்டதால் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. நான் ஒரே ஒரு தடவை பேமெண்ட் எடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆயிடுச்சு. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வேணால் அதுக்கு ஒரு ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி சேனல் எப்படி ஆரம்பிக்கிறது, நான் என்னென்ன ஸ்டார்டிங்கில் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன்றதை வந்து வேணால் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ வந்து அவ்வளோதான். ஃபர்தராக நம்ம வேறு ஏதாவது vlogல வந்து மீட் பண்ணலாம். பாய்.